நம்ம இன்றைக்கி மீன் குட்டி போடுற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த ப்ரீடிங் பாக்ஸ் வீடியோவும் நம்ம மீன் தொட்டி வீடியோவும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம மீன் குட்டி போடுற வீடியோவை பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடில் தெரியுது இல்லையா, லெஃப்ட் சைடு பாக்ஸில் ஒரு மீன் இருக்கு இல்லையா, அதுதான் இன்றைக்கி குட்டி போட போகுது. அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ப்ரீடிங் பாக்ஸ் எதுக்காக மெயினாக வாங்குகிறோம் அப்படின்னா, தொட்டியில் மீன் குட்டி எப்போ போடும்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டும் இருக்க முடியாது. சில நேரங்களில் தொட்டியிலே மீன் குட்டி போட்டுரும். அப்போது நீங்கள் 1-2 குட்டியை தான் காப்பாற்ற முடியும். சில நேரம் அது கூட காப்பாற்ற முடியாது. ஏன்னா நம்ம அதை பார்த்துட்டே இருக்க முடியாது இல்லையா. கூட இருக்க மீன்கள்லாம் அந்த குட்டியை சாப்பிட்ரும். அதுங்களுக்கு அது ஒரு சாப்பாடு மாதிரி தான் அந்த குட்டி. அதனால் அதுங்களே சாப்பிட்ரும். அதனால தான் முக்கியமாக இந்த ப்ரீடர் பாக்ஸை வாங்கிட்டு வரோம். இப்போது இந்த ப்ரீடர் பாக்ஸில் இருக்கிறதுனால இந்த மீனும் நம்ம தொட்டிக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நினப்பு அதுக்கு இருக்கும். அதனால் அதுக்கும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாது. அது எப்போ குட்டி போடணும்னு நினைக்குதோ ஃப்ரீயாக குட்டியை போட்டுரும். நம்மளும் அதில் விட்டுட்டு அதுக்கு தேவையான சாப்பாடை போட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துடலாம். குட்டி அது போட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம அதை தொட்டியிலேருந்து எடுத்துகிட்டு தனியாக விட்டுக்கலாம். அதுக்கு தான் முக்கியமாக இந்த ப்ரீடர் பாக்ஸ் நம்ம வாங்குகிறோம். நிறைய மீன் நம்மக்கிட்ட தனியாக குட்டி போட எடுத்து விடும்போது சில நேரங்களில் பெரிய மீனே செத்துரும். அது தவிர்க்க தான் இந்த மெயினாக இந்த ப்ரீடர் பாக்ஸ். பாருங்கள், ஒரு குட்டியாக போடுது பாருங்கள் நம்ம மீன். இப்போ இந்த மீனை குட்டி போடும் போது எதர்ச்சியாக தான் நான் கண்டுபிடிச்சி இதில் எடுத்து விட்டோம். இந்த மீன் ஆக்சுவலி குட்டி போடுன்னு விடலை. பக்கத்தில் ஒரு மீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மீன் தான் குட்டி போடுற மாதிரி இருந்தது. ஆனால் எதிர்பார்க்காம இந்த மீன் குட்டி போட ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு இதை எடுத்து உடனே இந்த ப்ரீடர் பாக்ஸில் விட்டோம். அது குட்டி போட ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த ப்ரீடர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ₹60, ₹70, ₹80 அப்படியே விலையில் கிடைக்குது உங்களுக்கு. நீங்கள் மார்க்கெட்டில் குளத்தூர் மார்க்கெட் போனீங்க, இல்லை ஃபிஷ் ஷாப் போனீங்கன்னா ப்ரீடர் பாக்ஸுன்னு நிறைய வச்சுருக்காங்க. நிறைய வகை வகையாக இருக்குது. இப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்தது இது ஒரு நார்மல் ரேஞ்சு தான், ₹100 ஆச்சு. நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ப்ரீடர் பாக்ஸ் வாங்கி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நிறைய வகை இருக்குது. ஃபிஷ் ஷாப் போனீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு. இது நார்மலாக 2 மீன் விடுற மாதிரி ஒரு செட்டப்பில் இது கொடுத்தாங்க. நாங்கள் வாங்கிட்டு வச்சுக்கிட்டோம். இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ நிறைய மீன் குட்டி போடுற மாதிரி நம்ம இருக்குது அப்படின்னா இதில் நம்ம விட்டுட்டோன்னா அதுங்க குட்டி போடுறது. இப்போ பாருங்கள், இந்த ரைட் சைடில் ஒரு மீன் இருக்குது பாருங்கள். இதை எடுத்து விட்டு ஒரு நாள் ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் அது குட்டி போடலை. அதுக்கு முன்னாடி இந்த மீன் போட்டுருச்சு. ஆனால் நம்ம அது வயிற்றோட சைஸை பார்த்து தான் இது குட்டி போடும் அப்படின்னு நினச்சி நம்ம எடுத்து விட்றோம். ஆனால் பக்கத்தில் இருக்க மீன் பாருங்கள், நல்ல வயிறு பெருசாக இருக்கும், ஆனால் அது குட்டி போடலை, இன்னும் போடலை. இந்த மீன் எதர்ச்சியாக தொட்டியிலே குட்டி போட ஆரம்பிச்சிருச்சு. பார்த்து எடுத்து விட்டு குட்டி போடுறத வீடியோ எடுத்துட்டோம். இன்னும் நம்மக்கிட்ட ஒரு 4-5 மீன் குட்டி போடுற மாதிரி இருக்குது. முடிஞ்சதுன்னா அதையும் வீடியோ எடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வெயில் காலத்தில் மீன்கள் சில நேரங்கள் இறப்பை தவிர்க்க முடியாது. இந்த டெம்பரேச்சர் மாறுறதுனால நம்ம வீட்டில் உள்ள மீன்களும் சில நேரங்களில் இந்த சம்மர் சீசனில் இறக்க வாய்ப்பு உண்டு. வெயில் காலத்தில் கொஞ்சம் மீனை கவனமாக பார்த்துக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் உங்களுக்கு இதை விட ஒரு நல்ல வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய் பாய், டாட்டா.